ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் பாருங்கள். இப்போ சாப்பாடு வச்சுருக்கேன். அடுத்து மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம் 2 தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு தக்காளியை போட்டு வதக்கி வச்சுக்கலாம். எப்பயும் போல் கொஞ்சோண்டு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். மீன் கழுவி ரெடியாக ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் குழம்பு வைக்கலாம்ட்டு அதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன். அது ரெடியாக இருக்குது. இது வெங்காயம் வதங்கிட்டு கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருவோம். இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். ஊற்றுவோம். கொஞ்சம் கடுகு சீரகம், கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு. ஆப்ஷன் தான். வெடிக்கட்டும், கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்குதா? கொஞ்சம் வெங்காயம் வெள்ளை ஒரு தக்காளி கட் பண்ணி போடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போடுவோம். இது குறப்பு. நல்லா வதங்கட்டும். பிடிச்சிடும். இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சா? வதங்கினதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றுவோம். மிளகாப்பொடி 2 ஸ்பூன். காரம் பார்த்து போட்டுக்குவோம். போடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சிட்டுக்கோமா, அதையும் ஊற்றி சேர்ந்தமானு கொதிக்க. இதோ குழம்பு நல்லா தளன்னு கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போடணும். நல்லா குழம்பு கொதிக்குதா? இந்த ஸ்டேஜில் மீன் கழுவி வச்சுருக்க மீனை எடுத்து ஒவ்வொன்றா போடுவோம்.
இதோ கருவேப்பிலை போடுவோம். ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஸ்லோவாக வந்து நல்லா மீன் கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும், அவ்வளோதான், கொதிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லாம். மேலே லேசாக கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். வாங்க, சுட சுட சாதம், மீன் குழம்பு. அது பறக்க சாதம். மீன் மீன் சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் குழம்புத்தா. நல்லா இருக்கா? என்ன சோறு?